கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக கூடி ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்கும்படியாக இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான குடும்பத்தையும் அன்போடு வாழ்த்தி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபின் வாயிலாகவும் பேஸ்புக்கின் வாயிலாகவும் ஆடியோவாகவும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான குடும்பங்களையும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 29வது சங்கீதம் 2வது வசனம். 29வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான இந்த ஒரு சங்கீதத்தோடு இணைத்து கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான குடும்பத்தையும் மறுபடியும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக யாவரும் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில விஜயவாடாந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பான அம்மா ரஞ்சிதம் கிஸ்கு அவர்கள் நமக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுப்பார்கள். அம்மா ரஞ்சிதம் கிஸ்கு அம்மா, நீங்க ஆரம்ப ஜெபத்தை எடுத்துக் கொடுங்க. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடா கொடி சோஸ்திரம் அப்பா. இந்த பகல் முழுவதும் எங்களை சோத்திரமாய் காப்பாற்றி இந்த சாயந்தர வேளையிலே நாங்கள் குடும்பமாக பல இடங்களிலிருந்து இந்த இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய வசனத்தை வாசித்து உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நேரத்தை தந்ததற்காக சோஸ்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த பாடத்தை எடுக்கக்கூடிய உம்முடைய ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று ஜீவிக்க நீர் கிருபையை தாரும். நாங்கள் படிக்க போகிற பாடத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் வெறுமையாக போகாதபடிக்கு நாங்கள் உம்முடைய வசனத்தால் நிரம்பி தகப்பனே நாங்கள் ஆசீர்வாதத்தோடு உமக்கென்று ஜீவிக்கவும் உம்முடைய வருகைக்கென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க நீரே கிருபையை தாரும். இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதை எடுத்து வழிநடத்தும் பாஸ்டர் ஜெயசெல்வன் குடும்பம் மற்றும் மிஸ்டர் ரவி சந்திரவடல் மேடம் குடும்பம் மற்றும் பிரியாணிட் எல்லாரையும் பேர் பேராவும் தனித்தனியாகவும் நீர் ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் இது பலமாக நடைபெறவும் உம்முடைய நாமமே மகிமைப்படத்தக்கதாக நீரே எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறும் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை நாம் துவக்கும் வண்ணமாக நல்ல ஒரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து அன்பான அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒரு விசேஷ பாடலுக்குள்ளாக கடந்து செல்ல போறோம். நமக்கு இந்த விசேஷ பாடலை அமெரிக்காவிலிருந்து நம்மோடு இருக்கின்ற அன்பான அம்மா எஸ்தர் பெஞ்சமின் அம்மா நமக்கு ஒரு விசேஷ பாடலை பாடுவார். ஸ்தோத்திரம். இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றி சொல்கிறேன். படிச்ச பாட்டு தான், ஆனா கர்த்தரை துதிக்க எந்த பாடினாலும் கூட அவருக்கு மகிமை உண்டாகும். எங்கு போகிறே இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறே இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. கோர சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ, உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினான், உன் உள்ளம் உடைந்த
பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உன் சிரசில் முள்முடி நான் சூட்டி மகிழ்ந்தேனே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பெருமை கோபத்தா உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலா உன் விழாவில் குத்தினேனே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா, கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. நல்ல ஒரு பாடலை பாடிய அன்பான அம்மா எஸ்தர் அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளி பாட குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மகத்துவமான கிருபையினாலே ஒரு நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு முழுவதுமே நாம் படிக்கின்ற பாடத்தினுடைய தலைப்பு எல்லாருக்குமே அறிந்த தலைப்பு. இந்த கடைசி நாட்களில் எபிரெயரின் செய்தி என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கோணங்களிலே நாம் கடந்து சென்று படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 5 வாரங்களை முடித்தோம். இப்பொழுது 6வது வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 6வது பாடமாக உண்மையுள்ள ஆசாரியர் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழாக படிக்கின்றோம். உண்மையுள்ள ஆசாரியர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஆசாரியராக அவர் செய்கிற வேலைகள் என்ன என்று சொல்லி அநேக கோணங்களிலே இந்த வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துக் கொடுப்பதற்காக அன்பான ஐயா மத்தியில இருக்கிற மூப்பர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார்கள். ஆகவே மிக ரத்தின சுருக்கமாக இந்த ஒரு முன்னுரையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரத்துல மனப்பாட வசனமாக எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த வாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பல்வேறு கண்ணோட்டங்களில நாம் படிக்க போகிறோம். ஆகவே இந்த பாடத்தை குறித்து அதிகமாக நமக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு பாடத்தை எடுக்க போகிற அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். இன்றைக்குள்ள பாடம் மனிதர்களுக்கான ஆசாரியர். இவற்றை குறித்து நாம் படிக்க போகிறோம்.
இந்த பாடத்தை எடுக்கும்படியாக சொன்னது போல அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேகம் சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பத்தில இணைந்து ஒரு வல்லமையான ஒரு ஊழியங்களை நம்மோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாடம் இந்த அளவிற்கு போனதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்றும் சொல்லலாம். என்றால் ஆரம்ப காலங்களில அவர்கள் இந்த லிங்கை எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்து உலகல்ல எல்லா நாட்டிற்கும் பரவ செய்த முதல் நபர் அவர்கள்தான். அவர்கள் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு பயன்படுத்தி நம்மை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார்கள். நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை அடிக்கடி வழங்கி நம் அனைவரும் ஊழியத்திலே ஒருமித்து இருக்க ஒரு வலுவான ஆலோசனைகளை கொடுத்து அடிக்கடி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளிப்பாட குடும்பங்களின் சார்பாக அன்போடு வாழ்த்தி உங்களை வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு நல்ல பாடங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். யூடியூப், பேஸ்புக் ஆடியோவாக பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கின்ற ஏதாவது கருத்துகள், கேள்விகள் இருந்தால் அங்க இருக்கிற சாட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடும்படி அன்போடு கேட்கிறோம். இந்த நேரத்தை அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத் கம்மி கையில கொடுக்கின்றேன். தேவனுடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நீண்ட சில நாட்களுக்கு பின்பு அவருடைய பரிசுத்தமான வசனங்களை திரும்பவும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் புத்தகத்தினுடைய பாடங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சிக்குரிய பாடங்கள். அதை படிப்பதற்கு நமக்கு அதிகமான பரிசுத்தாவினுடைய பலமும் மூளைத்திறனும் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இன்றைக்குரிய தலைப்பு மனிதர்களுக்கான ஆசாரியர். மனிதர்களுக்கான ஆசாரியர் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள், தவறுகின்ற பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மையில உள்ளவர்கள், எல்லா வகையிலுமே மனுஷன் பாவம் செய்த பிறகு, அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு என்னென்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டதோ அத்தனை மாற்றங்களும் மனுஷனத்தில் இருக்கு. அப்படியானால் அந்த மாற்றங்களை உடைய ஒருவர் தான் இந்த ஆசாரிய வேலைக்கு வர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் மனுஷனுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு, மனுஷனுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு, அவர்கள் மீது இரக்கமாக இருந்து அவர்களோட எல்லா ஆவிக்குரிய காரியங்களிலும் கூட இருந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால், இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரம் இருக்கும் பொழுது அந்த 12 கோத்திரத்துல அவர் லேவி கோத்திரத்தை நம்முடைய ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். லேவி கோத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நாம் பாராய்வதற்கு இப்போது நேரம் இல்லை. ஆனால் ஏன் லேவி கோத்திரத்தை அவர் கொண்டு போனார் என்றால், லேவி கோத்திரத்தை அவர் பிரித்து வைத்திருந்தார் என்றால், அவர்கள் விசேஷமான ஒரு வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷன்ல இருக்கிறவர், மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவர் ஆசாரிய வேலை செய்யும் பொழுது மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களோட ஆசாரிய வேலையை செய்ய முடியும். ஆகையினாலதான் அவர் என்ன செய்கிறார் என்றால், மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு கோத்திரங்கள்ல லேவி கோத்திரம் ஒரு கோத்திரம். அந்த கோத்திரம் எல்லா மனுஷருக்கும் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களும் குறைகளும் அவர்களுக்கும் இருந்தது. இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாருக்கும் இருந்தது, எல்லா மனுஷருக்கும் இருந்தது. இந்த ஒரு கோத்திரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவர்களை ஆசாரியராக நியமித்து வைத்திருக்கிறார்.
சரி, இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மிக முக்கியமாக நம்முடைய பாடத்தினுடைய மைய கருத்து, கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட ஆசாரியராக இருக்கிறார். அதாவது நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அவர் மனுஷனாக, மனுஷ சாயலாக மாறி இங்க வந்து பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆகையினாலே இந்த ஒரு இடத்தை அவர் பிடிப்பதற்கு வரும்பொழுது, இந்த இடத்துக்குள் வரும்பொழுது அவர் செய்ய போகிற ஆசாரிய வேலை எல்லாவற்றுக்கும் அந்த லேவியருக்கு எப்படிப்பட்ட தகுதிகளையும் கட்டுப்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருந்தாரோ அது எல்லாத்தையும் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு. ஆக கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த தகுதி எல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறது. அப்படின்னா இதுல நம்ம சுருக்கமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பாடத்தினுடைய ரொம்ப அதிகமாக நம்ம நேரமும் கிடையாது, அதனால நம்ம சுருக்கமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சத்தியம். அதாவது கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஆசாரியராக அனுப்பப்படுகிறார். லேவி கோத்திரம் பூமியிலே பிறந்த யாக்கோப்புடைய சந்ததியிலிருந்து ஆசாரியராக போகிறார். ஆனால் கிறிஸ்துவை ஆசாரிய கோத்திரமாக கொண்டு ஆசாரிய வேலை செய்வதற்கு அவர் கொண்டு வரும்பொழுது அவர் லேவி கோத்திரத்திலையும் பிறக்கல, வேற எந்த கோத்திரத்திலையும் பிறக்கல. தாவீதின் வம்சத்துல பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு, யூதா கோத்திரத்துல வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோத்திரத்துல ஏன் பிறந்தார்ன்றத நான் பின்னால் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ஆனால் கிறிஸ்துவானவர் அந்த லேவி கோத்திரத்துல பிறந்த ஆசிரியர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நமக்கு இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்துல நம்ம படிக்கிறோம். ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, அவர் பூமிக்குரிய சந்ததியில இருந்து, மனுஷர்ல இருந்து அவர் தெரிந்து கொள்ளப்படணும். இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரத்திலிருந்து ஒரு மீட்பர் வரணும்னு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும். இன்னும் வேதாகம் என்ன சொல்லுதுனாக்க, தேவ தூதர்களுக்காக கூட அவர் என்ன செய்யல, அதுக்காக அவர் தெரிந்து கொள்ளணும். ஆக அவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் கிறிஸ்துவானவரை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவானவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் அந்த மனுஷ சாயல்ல வந்த போது என்னென்ன மனுஷனுடைய பலவீனங்கள் இருக்கிறதோ, என்னென்ன மனுஷனுடைய குறைகள் இருக்கிறதோ, மனுஷனுடைய பாடுகள் கஷ்டங்கள்லாம் எப்படி மனுஷனுடைய வாழ்க்கை முறையில பாவத்துக்கு பிறகு அவன் எப்படி சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த முறைகளை எல்லாவற்றையும் அவர் படிக்க வேண்டியதாயிற்று. இதுல நாம் இன்னொரு காரியம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் பல உபத்திரவங்களை தாண்டி பல பாடுகளை சகித்துதான் அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. அதாவது அந்த பூர்ணமான ஒரு நிலைக்கு அவர் வர்றாரு. தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரண சர்க்குணம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம மத்தேயுல 45 படிக்கிறோம். மத்தேயு 5:45 பரலோகத்தில் இருக்கிறவங்க இப்படிதான் பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவுள் அப்படின்றாரு. அப்ப அந்த பூரண சர்க்குணம்ன்ற இடத்துக்கு அவர் வரணும்னு சொன்னா சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் அவர் பூரணப்படணும். இன்னொரு வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தால், அவர் வரும்பொழுது ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருப்பதாகும். அந்த மூன்றுமே பூரணப்படணும் அப்படின்றது அவசியப்படுகிறார். ஆகையினால கிறிஸ்துவானவர் அந்த மூன்றிலும் அவர் பூரணப்படத்தக்கதாக அவருக்கு கொடுத்த ட்ரெயினிங், அதாவது கொடுத்த பாடம், அவர் கற்றுக்கொண்ட கல்லூரி எது என்றால் உபத்திரவங்கள், பாடுகள். ஒவ்வொரு நாளும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர் தாண்டி சகித்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்றார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது மனுஷனுக்கு மட்டுமே உண்டு, உரியது. தெய்வீக தன்மையில பிறந்தவருக்கோ அல்லது பரிசுத்தாவியானவருக்கோ பிதாவானவருக்கோ அல்லது கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் போதோ அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அப்போ
ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், மனுஷன் பாவம் செய்தாலும் திரும்பவும் அவன் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். என்ன வழிமுறையை வைத்திருக்கிறார்? எடுத்த உடனே அந்த வழிமுறை, அதாவது அந்த மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்பட்டு கிடையாது. நீ உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்தவ விசுவாசித்தவங்க நீ ரட்சிக்கப்பட்டுருவ அப்படின்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவரை விசுவாசித்த பிறகு அவர்கள் அனுதினமும் அவருடைய சிலுவையை சுமந்து நடக்க வேண்டும், அவரோட கூட பாடுகளை சகிக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. அதே நிபந்தனையை தான் கிறிஸ்துவானவரும் தாண்டி வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக அவர் பிறந்து வந்த பிறகுதான் அவருக்கும் கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். ஆகையினாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவரையும் பல பாடுகளுக்குள்ளாக கடந்து வரும்படி செய்து, பல உபத்திரங்களை தாண்டும்படி செய்து, பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் பலவிதமான தீமைகளையும் அவர் தாண்டி சகித்து அவர் வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவரும் அப்படி வந்தால்தான் அவரும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில அவர் மனுஷனாக பிறந்ததனாலே பரலோகத்தினுடைய எல்லா தகுதியும் அவர் இழந்துதான் வந்தார். அவர் பூமிக்கு வந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, அவர் பூமிக்கு வந்தாலும் எல்லா தகுதியை இழந்திருந்தாலும் கூட அந்த 3 பேர்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி, அந்த 3 பேர்ல அவரும். ஆகையினால்தான் கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது தனக்கு அதிகாரம் உண்டு, அதாவது குமாரன் என்ற அதிகாரம், கிறிஸ்து என்ற அதிகாரம் உண்டு என்பதை மட்டும் அவர் அடிக்கடி அவர் சுட்டி காட்டுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் அந்த அதிகாரம் உடைய 3 ஒருவர், அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவில ஒருவர் அப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை அவரை அதாவது அந்த அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் கூட அவர் மனுஷ சாயல் ஆன பிறகு நம்மை போலவே அவர் பாடு உள்ளவராய் சோதிக்கப்பட்டார்னு சொல்லப்படும். அப்ப நம்ம எப்படி பலவீனத்துல கடந்து வந்திருக்கிறோமோ, நாம எப்படி சில பாடங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உபத்திரவப்பட்டதுனாலே நம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோமோ, அதே போலதான் அவருக்கும். தாவீது சொல்லும் போது 119ஆம் சங்கீதத்தில் அவர் தான் சொல்லுகிறார் என்றால், நாம் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அப்ப இந்த உபத்திரவம்ன்றது அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சரியான பாடசாலை. அதை தாண்டி அந்த பாடசாலையை கடந்து வந்தாதான் நம்ம ப்ரமோஷன் ஆகி மேல போக முடியும், மேல் வகுப்புக்கு போக முடியும். அதனால அந்த உபத்திரவம் வேண்டாம், தேவனுடைய சிக்ஷை நமக்கு வேண்டாம், அவருடைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளும் பொழுது, அதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களே அப்படின்றார். அதனால இந்த உபத்திரவத்தை தாண்டி கிறிஸ்துவானவர் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்பது அது ஒரு பெரிய முன்மாதிரியாக நமக்கு இருக்கும். ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய பாடம். இதுல நம்ம இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் பின்னால வரும்போது இயேசு கிறிஸ்து ஏன் யூதா கோத்திரத்துல பிறந்தார், ஏன் லேவி கோத்திரத்துல வரல அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்களை நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார். அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது லேவி கோத்திரத்துல அந்த எல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன், ஆவிக்குரிய எல்லா சூழ்நிலைகளோட கூட இருக்கக்கூடிய இடம். இந்த இருந்த 12 கோத்திரங்கள்ல யார் அதிகமான பாவங்களை செய்தவர்கள் அல்லது அதிகமான பலவீனங்கள் உள்ளவர்கள், அதிகமான குற்றங்களை செய்தவர்கள் என்று பார்க்கும்போது அந்த யூதா கோத்திரத்துல வந்த சந்ததி. அந்த யூதா கோத்திரத்திலையும் தாவீதின் வம்சம். நீங்க வேதாந்தத்துல பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீதுடைய ஒரு வம்சம் மிகவும் மோசமான ஒரு வம்சம். அதாவது பழைய ஏற்பாட்டுல நம்ம அந்த ராகாப் என்னும் வேசின்னு படிக்கிறோம் இல்லையா, அங்கே இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னா, தாவீது எந்த கோத்திரத்துல வரான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய கோத்திரத்துல வந்தவங்க எல்லாமே அதிகமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் கொலைகளையும் குற்றங்களையும் செய்தவர்கள் தான். அப்போ
அந்த சந்ததியில கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா அந்த சந்ததியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெனட்டிக் இது அவருக்கும் இருக்குது. அந்த பலவீனங்கள் அவருக்கும் இருக்குது. பரம்பரை குணங்கள் அவருக்கு. அந்த பரம்பரை குணங்கள் எத்தனைதான் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி மனுஷன் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் என்பதற்கு சாட்சியை கொடுப்பதற்காக தான் அவர் இந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனே என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குது? ஏன் தாவீதின் சந்ததி, சீட் ஆஃப் டேவிட்னு சொல்லப்பட்டிருக்குது? அந்த ஏன் தாவீதின் சந்ததியில பிறந்தாரு? இந்த பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அதிகம் உள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து, ஆகையினால இன்றைக்கு நம்ம உலகத்துல வாழும் போது ஒரு பயங்கரமான குடும்பத்துல அவன் பிறந்திருக்கிறான், ஆகையினால கடைசி வரைக்கும் அவன் மாற மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு கிறிஸ்துவ சுவிசேஷத்துல இடமே கிடையாது. ஆகையினால இங்க என்ன சொல்லப்படுது? நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே மாற முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியை கொடுப்பதற்காக கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்றால், லேவியின் கோத்திரத்தை விட்டுட்டு அவர் யூதா கோத்திரத்துல, அதுவும் தாவீதின் வம்சத்துல தாவீதின் குமாரனாக அவர் பிறந்து வந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்தாலும் கூட அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்து பல உபத்திரங்களை தாண்ட வேண்டியதா இருந்துச்சு. நீங்க தாவீதுடைய சங்கீதங்களை படிச்சீங்கன்னாக்க நிறைய உபத்திரங்களை பத்தி அவர் சொல்லுவார். அவருடைய சத்துருக்கள் எப்படி அவரை விரட்டினாங்க, அவருடைய மகனை பெத்த மகனே அவரை கொலை செய்து கூடியவராம். இப்படி பல சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாமே தாவீதை முற்றிலுமான பூரணமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்குரிய ஒரு வழிமுறை. அதே உபத்திரவத்தை தான் அவர் எழுதுறாரு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதே அனுபவம் தான் கிறிஸ்துவ ஆகையினால கிறிஸ்துவானவர் இந்த பூமியில அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. இதுல நம்ம இன்னும் ஒரு காரியம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் தாண்டி அவர் தேவனுடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டார்னு நம்ம படிக்கணும். அப்படியானால் ஏன் பாடுகளை அவர் சகித்தார்? ஏன் உபத்திரவங்களை தாண்டினார்? அவர் மனுஷ சாயலாக பிறந்த போது, எல்லா மனுஷ தன்மையோடு இருக்கும்போது அவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக பாடுகளை சகித்தார்னு பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பாடுகளை ஏன் நம்மளை சகிக்கும்படி சொல்லுகிறார்? ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொன்னார் என்றால், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோமே அப்படின்னு. அப்படியானால் கிறிஸ்துவோட கூட நம்ம பாடுகளை சகிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவர் பட்ட உபத்திரவத்தை நாமளும் பார்க்கணும், அவர் பட்ட அவமானத்தை நாமளும் படணும். இதெல்லாம் தாண்டிதான் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்ட்டு. ஆகையினாலே அந்த பாடுகளை நாமும் பட வேண்டும் என்றால், இதுல ஒரு காரியம் நமக்கு என்ன விளங்குது? இன்னைக்கு விழுந்து போன சபைகள், மற்ற அஞ்ஞான அதாவது ஞாயிறு ஆசிரியப்பை சேர்ந்த சபைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் அவர் தெய்வீக தன்மையில இருந்தாரு, அவர் மனுஷீக தன்மையில மாறல. ஆகையினால் அவர் இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது 10 கற்பனைகளுக்கு அவரால் கீழ்ப்படிய முடிஞ்சது. நாம மனுஷீக தன்மையில இருக்கிறதுனால ஒருபோதும் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது என்பது அவர்களுடைய ஒரு போதனை. இந்த போதனை முழுக்க முழுக்க இந்த போதனையுடைய ஆரம்பம் எங்கன்னு சொன்னாக்க ஏதேன் தோட்டத்துல லூசிபர் சொன்ன வார்த்தை இது. தேவனுடைய கற்பனைகளுக்கு மனுஷன் ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது, ஏனென்றால் அவன் மனுஷன் பலவீனம் உள்ளவன், அவனால முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த காரியம் பொய் என்பதை காட்டுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், நம்மை போலவே பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியில பிறந்து, நம்மை போல எல்லா சோதனைகளையும் தாண்டி, நம்மை போல பலவீனங்களையும் தாண்டி அவர் சகித்து கொண்டு அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவானவர் ஏன் கீழ்ப்படிந்தார், ஏன் பாடுகளை பட்டார் என்றால், அவர் அவைகளெல்லாம் பட்டுதான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னால சத்தியமே அவர் தான். நீதி உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்ற, நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் அப்படின்ற. அப்ப அப்படிப்பட்டவர்கிட்ட நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி சொல்ல முடியும் நம்ம? ஆகையினால அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் அந்த வசனத்தை வாசிங்க.
1 பேதுரு 2:21. சாரி, 2:21. யாராவது வாசிக்க முடியுமா? 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து விட்டு போனார். அதாவது கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக தான் இருந்திருக்கிறார். தவிர இன்னைக்கு விழுந்து போன சபைகளுடைய, மற்ற சபைகளுடைய, பாபிலோனுடைய ஒரு போதனை என்னவென்றால், கிறிஸ்து நமக்கு பதிலாளியாக அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். சப்ஸ்டிடியூட் இன் ஒபீடியன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடு. அவர் பதிலாக கீழ்ப்படிந்து விட்டார், ஆகையினாலே நாம 10 கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பது. ஆனால் 7ஆம் நாள் அட்வென்ட் சபையினுடைய சத்தியத்தினுடைய மிகவும் ஆழமான ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவானவர் பூமியிலே மனுஷனாக தான் பிறந்தார், மனுஷ சாயலாக பிறந்தார், மாம்ச சாயலாக பிறந்தார். மனுஷனை போலவே எல்லா பாடுகளும், துக்கங்களும், வலியும், கஷ்டமும் அவருக்கு இருந்தது. அவைகள் மத்தியிலே அவர் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எப்படி கீழ்ப்படிந்து நடக்க முடியும் என்பதற்கு ஒரு சரியான முன்மாதிரியை நமக்கு அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆக நம்ம எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னாக்க, ஒரு பாஸ்டரை பார்த்து நம்ம கீழ்ப்படிய முடியாது, இல்ல ஒரு பெரிய பிரசங்கியாரை பார்த்து நம்ம கீழ்ப்படிய முடியாது, இல்ல வேற யாரையும் பார்த்து கீழ்ப்படிய முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு முன்மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படும். அந்த முன்மாதிரியா இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு முன்மாதிரியாக கீழ்ப்படிந்தார், நமக்கு முன்மாதிரியாக அவர் பரிசுத்த வாழ்க்கையை தாண்டி போனார். அதே சமயத்திலே நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே நமக்கு பதிலாக மறித்தார். இதுதான் அடிப்படை உண்மை. அவர் பதிலாக மறித்தார்ன்ற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் பதிலாக கீழ்ப்படைந்தார், நாம கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படின்றார். அது முக்கியமாக சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம். சரி, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இதுல சில வேற்றுமைகள் இருக்கிறது. அதாவது லேவி கோத்திரத்துல எடுக்கிறதுக்கும் கிறிஸ்துவானவருக்கும் ஒரு சில வேற்றுமைகள் ஆசாரிய வேலையில் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் லேவி கோத்திரம் முழுமையாக மனுஷ கோத்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார். ஆனால் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் மாம்ச சாயலாக நம் பூமியில பிறந்தார். ஆகையினால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் இந்த 2 காரியங்கள் இருந்தது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அவர் பாவ அறிக்கை, அதாவது பலி செலுத்தக்கூடிய காரியம், அவர் எதுக்காக பலி செலுத்தினார்? பாவம் செய்த பாவங்களுக்காக பலி செலுத்தினார். அவர் செய்த பாவங்களுக்காக பலி செலுத்தினாரா, இல்ல நாம செய்த பாவத்துக்காக அவர் பலி செலுத்தினாரா? அவரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்குள் குற்றம் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. மாசற்றவராய் இருந்தார் சொல்லப்படும். அப்புறம் எதுக்கு அவரு பாவ பலி செலுத்தினார்? இதை பற்றி இன்னொரு கேள்வி கூட நமக்கு இருந்தது. யோவானுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் சொல்லப்பட்டது. அதே ஞானஸ்தானத்தை தானே கிறிஸ்து பெற்றாரு. அப்படி பெறும் பொழுது ஏன் அந்த ஞானஸ்தானத்தை கிறிஸ்து பெற வேண்டும்? அவர் பாவம் செய்யலையே, பாவம் செய்யாதவருக்கு ஏன் மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு முன்மாதிரியா இருப்பதற்காக அவர் ஒரு முழுக்கல் ஞானஸ்தானம் எடுத்தார்ன்றது மட்டும் இல்லை, அவர் நாம செய்த பாவத்தை தாம் செய்த பாவமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் உண்டாக்கின பிள்ளைகள், அவர்கள் கஷ்டப்படும் போது, அவர்கள் அழியும் போது நானும் சேர்ந்து அழிகிறேன் என்று அவர் அந்த பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்காக தான் அவர் பலி செலுத்தினார் சொன்னார். ஆக கிறிஸ்து நமக்காக பலி செலுத்துவது மட்டும் இல்லாதபடி அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்ம இந்த வசனத்துல நம்ம ஒரு காரியம் பார்க்கிறோம். என்ன காரியம் பார்க்கிறோம் என்றால், எபிரேயரில் அவர் சொல்லும் பொழுது மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்னு சொல்லப்பட்டது. அவர் பண்ண ஜெபத்துல இந்த இடத்துல அந்த எபிரேயருடைய புத்தகத்துல, அந்த நிருபத்துல அது யார் எழுதுனது எபிரேயர்ன்றது நம்ம முழுசா நம்ம படிக்கல, நமக்கு தெரியாது, நமக்கு சொல்லப்பட்டது. ஆனா இருந்தாலும் அதிகமான அதோடைய நடைகள் எல்லாம் பார்க்கும்போது
அது பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருப்பாருன்றதுதான் எல்லாருடைய கணிப்பு. ஆக நம்ம பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்டா கூட பவுல் அப்போஸ்தலன் இடத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், மரணத்தை இருந்து ரட்சிக்கக்கூடிய தேவனிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணினார். இந்த இடத்துல இந்த வசனத்துல ஏன் கிறிஸ்துவானவர் அப்படி சொல்றாரு? அவர் அதாவது பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுன்றது முக்கியமானது என்னன்னாக்கா மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு தேவை. அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ரட்சிப்பை வந்து கிறிஸ்துவானவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க, அது தேவைன்னு சொன்னாக்கா அவர் பிதாவிடத்துல கேட்கணும். ஆனா நம்ம இதே ஒரு நாள் பள்ளி பாடத்துல படிக்கிறோம், அந்த மரணம் வந்து 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரியை நீங்க படிச்சிருக்கலாம். 2ஆம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு, செகண்ட் டெத். முதலாவது மரணம் வேற, 2வது மரணம். திரும்பவும் உயிர் தெழும்படியாக போகக்கூடிய மரணத்தை பற்றி வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அது வந்து ஒரு நித்திரை. அவர்கள் நித்திரையில் இருக்கிறாள், அவள் உறங்கி கொண்டிருக்கிறாள் தான் சொல்றாரு. லாசருக்கும் அதான் சொல்றாரு, அந்த சிறு பெண்ணை பார்த்து அதான் சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றது திரும்பவும் மீண்டு வர முடியாத நித்திய ஒரு மரணம். அதுதான் சம்பளம், இது சம்பளம் கிடையாது. ஆகையினால இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னாக்க, அந்த 2வது மரணத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் கேட்கிறார், எனக்கு அதுல இருந்து எனக்கு விடுதலையை தாரும் அப்படின்னு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன். டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்திலே 753வது பக்கத்திலே, டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகம் 753வது பக்கத்திலே கிறிஸ்துவானவருடைய பாடு மரணங்களை பற்றி கொஞ்சம் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கப்பட்டது. அம்மையார் என்ன எழுதுகிறார் என்றால், அந்த பாடு மரணங்களை அவர் கடந்து போகும்போது, சிலுவையிலே அவர் பொங்கிய அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது அவர் சொன்ன காரியம், அவர் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் சமயத்திலே பிதாவானவர் அவர் திரும்பவும் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற எந்த விதமான நிச்சயத்தையும் அவருக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிச்சயமும் அவருக்கு கொடுக்கப்படல. ஒருவேளை நம்ம உயிரோடு எழுமாம போயிட்டோம்னா என்ன பண்ணு? ஏன்னு சொன்னாக்க, பாவத்தினுடைய அகோரம், பாவத்தினுடைய வெறுப்பு பிதாவிடத்துல அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்கக்கூடியவருக்கு எப்படி அவர் நம்மளை திரும்பி ஏற்றுக்கொள்வாரா? ஒருவேளை நம்ம இந்த பூமியில இப்படியே போடுவோமா? அப்படியெல்லாம் அவர் எல்லாம் செய்யறார். எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆசாரியனா அவர் வந்தாருன்னு சொன்னா சும்மா இல்லை, ஒரு பெரிய பொறுப்பான ஒரு வேலையை அவர் செய்தார். அவர் கடந்து வந்த நேரம் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பாரான்ற நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்படல. அவருடைய பலிகளை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்துல எழுதப்பட்டது. ஆக திரும்பவும் அவர் உயிரோடு எழும்பவும் முடியாத என்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கப்படாமல் இருக்கும்போது ஒரு காரியம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த நேரத்திலே அவர் 2ஆம் மரணத்துடைய அனுபவத்துக்குள்ளுதான் அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆக சிலுவை பாடு மரணத்திலே கிறிஸ்துவானவர் கடந்து போன ஒரு நேரம், கடந்து போன ஒரு அனுபவம் 2ஆம் மரணத்தினுடைய ஒரு அனுபவம். ஆக கிறிஸ்துவானவர் அந்த பாடுகளை கடந்து அவர் போகும்பொழுது அவருக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு மனவேதனையும் அங்கலாய்ப்பும் மன கிளேசமும் நிந்தைகளும் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுடைய, அதாவது மனுஷ சாயல் ஆன பிறகு அவர் சந்தித்த பாடுகள் இதுதான். இந்த பாடுகள் அவர் சந்திக்கிறாருன்னு சொன்னா, ஏன் இந்த பாடுகளை அவர் சந்திக்கிறார்? அந்த பாடுகளை சந்திக்கும் போது நமக்கு ஓய்நாள் பள்ளி பாடத்துல நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், ஒரு ஆசாரியராக அவர் ஆகும்படி இவர் அந்த காரியங்களிலே அவர் பூரணப்பட்டார்னு சொல்லப்படும். ஆசாரியர் ஆகும்படின்னு சொல்லி சொன்னா, ஆசாரியர் ஆகனாக்க சும்மா ஆயிட முடியாது. யாருமே தேவனுடைய ஊழியத்துக்கு பத்தி சொல்லும் பொழுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த ஊழியத்துக்கு யாரும் பாத்திரம் இல்லை அப்படின்ட்டு. கடவுளுடைய வேலைன்றது, அவருடைய ஊழியன்றது நீங்களும் நானும் தெரிந்து அதனால நம்ம என்ன பாக்குறோம், இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் இந்த பாடுகளை அவர் சகித்து அவர் பூரணப்பட்டார் என்றால் என்ன ஆசாரிய வேலையில பூரணப்பட்டார்? நம்மை போல மனிதனாக இருந்து மனிதனுக்குரிய ஆசாரியராக அவர் பூரணப்பட்டார்.
மனுஷ குலத்துக்கு அவர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தாரோ அந்த வேலையை மிகவும் கச்சிதமாக முழுமையாக அவர் செய்து முடிச்சிட்டார். அதான் பூரணப்பட்டார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஆசாரியராக வந்த பொழுது இப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்து அவர் பூரணப்பட்டது போல நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். நாமும் அந்த உழல் பள்ளி பாடத்துல கடைசியில என்ன படிக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு படிக்கிறோம். நாமளும் ஆசாரியர்களா இருக்கிறோம். இது அம்மையார் ஒரு குறிப்பு எழுதுக்கு சொல்லுகிறார்கள். பருவத்துல அவங்க தரிசனத்துல பார்க்கும் பொழுது அந்த 1,44,000 பேர் மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏனென்றால் அவர்கள் தான் அங்கு ஆசாரியர்களாக வேலை செய்ய பரலோகத்திலே ஆசாரியர்களாக இருப்பார்கள். ஆக அந்த ஆசாரிய வேலையிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த தகுதியை நம்ம பெற வேண்டும் என்றால் அவரை போல நம்ம பாடுகளை சகித்து தண்டனைகளையும் கஷ்டங்களையும் வெட்கங்களையும் மானங்களையும் அவமானங்களையும் தாண்டிதான் நாம் போக வேண்டும். அப்படி போனால்தான் அவருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாமும் கற்றுக்கொண்டுதான் அவரை போலவே அவருடைய ராஜ்யத்திலே போய் நாம் தங்க முடியும். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு பாடத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்துக் கொடுத்த அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்களுக்கு நம்முடைய உலகளாவிய ஓய்வு நாள் பள்ளி பாட குடும்பங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் நீங்கள் செய்கிற ஊழியங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அற்புதமான இந்த பாடம், மனிதர்களுக்கான ஆசாரியர், மிக தெளிவாக நாம் படித்திருக்கின்றோம். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உந்தப்பட்டு வேறு ஏதாவது புதிய வெளிச்சங்களை உங்களுக்கு உந்தப்பட்டார் என்று சொன்னால் அதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நேரம் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அதோடு இணைத்து இன்றைக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது, அவற்றை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட திரையை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த திரையில இதோ வந்துவிட்டது இந்த நாளுக்கான கேள்வி. ஓகே, இங்க பாருங்க. இன்னைக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்வியில நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 1 பேதுரு 2:9 இப்படிதான் சொல்லுகிறது. நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இந்த விசேஷ பணியை பெற்றிருப்பதால் பிற மனிதர்களுடன் எத்தகைய உறவை பேண வேண்டுமென இயேசுவின் வாழ்க்கை காட்டுகிறது. நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இந்த விசேஷ பணியை பெற்றிருப்பதால் பிற மனிதர்களுடன் எத்தகைய உறவை பேண வேண்டும் என்று இயேசுவின் வாழ்க்கை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இதான் நமக்கு இன்றைக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை உலகளாவிய தமிழ் குடும்பங்களாக ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய கருத்துகள் எந்த நேரத்திலும் தனிநபரையோ அல்லது திருச்சபையோ குற்றப்படுத்தாமல் தேவனுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி இந்த கேள்வியை மிக தெளிவாக படிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். உங்களுடைய தம்ஸ் அப் பட்டன் இருக்கிறது, ஏதாவது ஐகானை பிரஸ் பண்ணி உங்களுக்கான நேரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கைகளை உயர்த்தினால்தான் என்னால் பார்க்க முடியும். தயவாய் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்ளும். உங்கள் கைகளை உயர்த்துங்கள், உங்களுக்கான நேரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல யூடியூப், Facebook மூலம் பார்க்கிறவர்கள் தயவாய் அங்க இருக்கிற சாட் பாக்ஸ்லயோ கமெண்ட் பாக்ஸ்லயோ போடும்படி அன்போடு கேட்கிறோம். இதில் இணைந்திருக்கிற எல்லாருமே பதில் சொல்லணும். ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு முதலாவதாக ரவி அண்ணா முதல்ல வரீங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா நல்ல அருமையான முறையில் இன்னைக்கு லெசன் சொல்லி எடுத்தாங்க. ஜஸ்ட் என்னுடைய ஒரு சின்ன கருத்து மட்டும் இன்றைய பாட சம்பந்தமாக நான் பதிவிடலாம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளும் பலிகளும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் அப்படின்னு பார்க்கும்போது இது யாரை குறித்து சொல்லப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு பிரதான ஆசாரியும் ஒரு தரமான ஆசாரியனுக்கு ஒரு சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதிகள் யாரு இருக்குன்னு பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆசாரியன் அனுதாபம் உள்ளவனாகவும் சாந்தம் உள்ளவனாகவும் அறியாமையினால் விலகி செல்வர்கள் மீது பொறுமை உள்ளவனாகவும் அறியாமையால் பாவம் செய்கிறவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆகியோர்கள் மீது இரக்கம் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் தகுதி யாரு இருக்குதுன்னா
மனிதர்களுக்கான ஆசாரியர் அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக மட்டும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனாகி நியமிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவனாக நியமிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இந்த 2 தகுதிகளும் இயேசு கிறிஸ்துவே அமைந்துள்ளது. அதாவது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவரு மனிதனுக்குள் ஆசாரியாக வந்து நமக்கு வந்துட்டு நம்முடைய பாவங்களை வந்து அவர் நமக்காக பலியிட்டார் சொல்ல. இன்னொரு வசனமா வந்துட்டு ஐயா படிச்சாங்க, கிறிஸ்து பாடுபட்டால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடருதல். அதாவது ஆண்டவர் விட்டு சென்ன அடிச்சுவடுகளை வந்து நிச்சயமாக நான் என்ன பண்ண நம்ம வந்து கண்டிப்பா தொடரணும். அதாவது கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் வாழும்போது பாடுகளை நாம் நாடாமல் கிறிஸ்துவிற்கு நம்மை அர்ப்பணிப்பது செய்திருப்பதன் பொருட்டு அவைகளை சகிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதாவது இப்போ வாழ்ந்திருக்கிற அந்த உலகத்துல வந்து நிறைய இப்போ சுவிசேஷம் சொல்லணும்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டத்துல நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய நம்ம சில வகையில இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கணும் அப்படி நினைக்கும் போது ஒரு அன்பு சகோதரி என்ன பண்றாங்க, ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது இன்னொருத்தர் வந்து சுவிசேஷத்தை வந்து தடுக்க வராங்க, நீ சொல்லாதாங்க. அது போல வந்துட்டு பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆனாலும் அந்த பாடுகளை வந்து தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் ஜெயிக்கும் போது ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகெங்கும் நம்ம பரப்புவதற்கு தெய்வம் நம்மோடு இருப்பாராங்க. ஆமா, ரொம்ப நன்றிண்ணா, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்ததாக பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா, அடுத்தது பாஸ்டர் அந்தோனிதாஸ் ஐயா, 2 பேரும் பார்த்துருக்கீங்க. பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா சொல்லுங்க. ஐயா சம்பத்குமார் ஐயா மிக அருமையாக இந்த பாடத்தை சொன்னாங்க. கதையை போல சொன்னாருங்க. வசனம் படிச்சுக்கிட்டு 20-50 வசனம் படிக்காம நல்ல புரியும்படியாக அவர் சொன்னார். சார், இந்த கேள்வியில் நம்ம என்ன பார்க்கணும், 2 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, நாம் அதை 1 பேதுரு 2:9 பார்க்குறோம். நம்ம வந்துட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு சேர்ந்தவர்கள், பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம் என்பதாக சொல்லப்படுது. கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது முற்றிலும் மனிதனாகவே வந்தாரு. இன்றைக்கு அநேகர் தான் அங்கே தப்பு செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள், அவர் செய்தாரு, நாம் செய்ய முடியாது. அது தப்பான அபிப்பிராயம். முற்றிலும் மனிதராக வந்தார், 100% மனிதராக வந்தார். அதுலேயும் கூட அவர் விசேஷமாக அந்த ஐயா சொன்னார், அவர் வந்துட்டு யூத கோத்திரத்தில் பிறந்தார். அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்த அந்த கோத்திரத்தில் பாவம் செய்கிறவங்க, தவறு செய்கிறவங்க, அதில் இருந்தும் கூட ஒரு தேவனுக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கலாம் என்று காட்டத்தக்கதாக தான் அதில் வந்தார். அவர் பாடுகளை அனுபவித்தது மட்டுமல்ல, அவர் முன்மாதிரியாக இருந்தார். சரி, அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன காட்டினார்னா, பிறர் பேரில் அன்பு காட்டினார், இரக்கம் காட்டினார், அவர் நேசித்தார். எனவே நாமும் தேவன் இயேசு கிறிஸ்துவ போல ராஜரீக கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடினால நம்ம எப்படி இருக்கணும், மற்றொரு பேர்லன்னு சொன்னால் அதே குணங்களுடையவர்களாக இருக்கணும். நம்ம முற்றிலும் ஒரு வேலை 100% இருக்க முடியாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துடைய வழியை நம்ம செல்லக்கூடியவர்களாக அந்த குணங்களுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லப்படுது. இதை கர்த்தராக இயேசுவானவர் இங்கே இருந்தவர் இப்போது அங்கே நமக்கு பிரதான ஆசாரியராக தேவனுக்கு வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய முன்மாதிரி. நம்ம ஃபோட்டோஸ்டாட் செய்யும்போது ஒரு காப்பி எடுத்து அடிச்சோம்னா அடுத்த காப்பி வந்து எக்ஸாக்ட்லி 100% அப்படி வரும். எனவே நாம் அப்படி இருக்கணும் என்பதாக தேவனை எதிர்பார்க்க முடியாத பட்சத்தில் ஆண்டவர் நம்ம எதை வைத்து தீர்மானிப்பார். முடிந்த பற்றிலும் அவர் போல நம்ம நடக்க முயற்சிக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ரொம்ப நன்றிங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. அடுத்ததாக பாஸ்டர் அந்தோனிதாஸ் ஐயா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா சம்பத் அவங்க ரொம்ப அழகா பாஸ்டர் சொன்ன மாதிரி அருமையா எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா விளங்குச்சு. இதில் என்னன்னா, ஆசாரியர்கள் பிரதான லேவி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க. மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யறதுக்காக. அப்போ ஆசரிப்பு கூடாரம் யாரு? மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் எதை பேட்டர்னா வச்சிருந்ததுன்னா, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் காட்டினார், வெளிப்படுத்தினார். அப்போ அவருடைய ஊழியம் ஆனா மோசே ஆசாரியரா நியமிக்கல. ஆனா ஆரோனுடைய அதாவது லேவி கோத்திரத்தில இருந்து வந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இயேசு சாமி எப்படி லேவி கோத்திரத்தில இருந்து வரல,
இயேசுசாமி யூதா கோத்திரத்திலேருந்து வந்தார். அவருடைய இதை பார்த்தோம்னா, பின்னணியை பார்த்தோம்னா யூதா கோத்திரத்திலேருந்து வந்தார். அப்போ அது நாளைக்கு நம்ம படிக்க போற மெல்கிசேதேக்கிலேருந்து அதை பார்ப்போம், அது பிறகு பார்ப்போம். எதுக்கு சொல்றேன்னா, லேவி கோத்திரத்தில இருந்து எடுக்காம யூதா கோத்திரத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவ ஆசாரியரா, இந்த அம்மையார் வந்து இப்ப கவுன்சில் ஃபார் தி சர்ச்ல வந்து சபைகளுக்கு ஆலோசனையில 3வது பேராகிராஃப்ல சொல்றாங்க, இந்த மினிஸ்ட்ரி எங்க தொடங்குச்சு, பூமியில தொடங்குச்சா இல்ல பரலோகத்தில் தொடங்குச்சா? அசென்ஷன்ஸ் டு ஹெவன், பரலோகத்துக்கு போன பிற்பாடு என்ன 2 ஸ்தலம் இருக்குதுன்னு பாக்குறோம். ஒன்னு பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். 1844 வரைக்கும் அங்க பரிசுத்த ஸ்தலத்துல அவர் ஆசாரியராகவும், பிறகு வந்து அட்டோன்மெண்ட் டே ஆஃப் அட்டோன் அந்த இது 1844 பிறகு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கேள்விக்கு, நீங்க கேட்ட கேள்விக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஊழிய செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்துவ தேவன் அனுப்புனாரு, தேவன் பயன்படுத்தினாரு. அவரோட சேர்ந்து நம்மளும் ராஜரீக கூட்டம் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாருன்னா எவ்வளவு மேன்மை படைத்தவர் கடவுள். நம்ம எங்கேயுமே கனெக்டட் கிடையாது, எங்கேயுமே அருகதை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள். நம்ம லேவி கோத்திரத்திலேருந்து வரல, யூதா கோத்திரத்திலேருந்து வரல. ஆனா கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசரிப்பு என்ன சொல்றது, ராஜரீக ஆசரிப்பு, ஆசாரிய கூட்டம். நாளைக்கு நல்லா அருமையா படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. அடுத்ததாக செல்வி சகோதரி சொல்ல வரீங்க, அன்மியூட் பண்ணிக்கீங்க. அடுத்து ஞான சிகாமணியமா அடுத்து ரெடியா இருக்கு நீங்க. தோத்திரம் பாஸ்டர், எல்லாத்துக்கும் தோத்திரம். நல்ல ஒரு அருமையான பாடத்தை ஐயா சாம்பத்குமார் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க, நல்ல அருமையா எடுத்து கொடுத்தாங்க. அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு இன்னைக்கு தலைப்பு வந்து மனிதர்களுக்கான ஆசாரியர், ஆசாரியத்துவம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நமக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, நம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் 1 பேதுரு 2:9 சொன்னது மாதிரி இந்த விசேஷ பணியை பெற்றிருப்பதால் பிற மனிதர்களுடன் எத்தகைய உறவை பேண வேண்டும் என இயேசுவின் வாழ்க்கை காட்டுகிறது. அவர் கடைசி வரைக்கும் தாழ்மையா இருந்து அவர் எக்ஸாம்பிளா நமக்கு வந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்படி காட்டினது மாத்திரம் இல்ல, நம்மள என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களோ உங்களை அந்த காரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அந்த அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மளை என்ன செய்தாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்றாரு, பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு, அவருக்கு சொந்த ஜனம் சொல்றாரு. அப்போ அவர் நம்மளை அழைச்சிருக்காரு, அவரை போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்படி வாழணும், பரிசுத்தமா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். எபேசியர் 5:1 சொல்றது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி, அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அவருடைய பிள்ளை அப்படின்னா அவரை போல பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதே வசனத்துல அந்த 10வது வசனத்தை வாசிக்கும் போது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. அப்போ அவர் அழைக்கிறதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கல, அவருடைய ஜனமா இருக்கல, இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தால் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிற. அப்போ நான் முன்னால கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன், அதை நான் இப்பவும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது கடவுளுடைய பிள்ளையே இல்லை. அப்ப கடவுளுடைய பிள்ளை அப்படின்னா ஆண்டவர் எதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரோ அதன்படி நம்ம வாழ வேண்டும். நம்மளை ஊழியத்துக்காக அவர் அழைத்திருக்கிறார், இருட்டிலிருந்து அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரத்தை நம்ம உணர்ந்து அனுதினமும் நம்ம பொறுமையோடு தேவனிடத்துல சேர கடவும். ஆமென். ரொம்ப நன்றி சக்கா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஞான சிகாமணி அம்மா, இறுதியாக ஐயா இமானுவேல் லாத்துரு ஐயா இறுதியாக சொல்லி நம்ம முடிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நான் ஒரு கருத்து என்னன்னு சொல்றேன்னா, ஆசாரிய கூட்டம், அதாவது ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா. அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படிங்கும்போது ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்காக அந்த ஆரோன் குடும்பத்தார் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட உடை எப்படி இருக்கணும், அவங்க என்ன உடை அணிந்து கொள்ளணும், மேலாடை உள்ளாடை அப்படின்னு சொல்லி ஊரியும் தும்மியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு போட்ட ஆடையே அவங்களால சகிக்க முடியாது இருக்கும். நம்ம ஒரு சாதாரணமா ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அலங்காரம் பண்ணும்போது இதை செய்ய அதை செய்யும் போது அட விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, லேவியர் ஆகமத்துல அந்த ஆசாரியர் எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா,
அவர்களுக்கு மார்பதக்கத்துக்கு அணிந்து அவனுக்கு உள்ளாடியை போட்டு இடைக்கச்சி கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விஸ்திரமான கச்சியை கட்டி மார்பதக்கத்தை அணிந்து மார்பதத்தில் ஊரின் தும்மிம் என்பவர்களை வைத்து அவன் தலையில பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றின் பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டி இப்படி அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அப்பவே ஆரோன் காலத்திலேயே அவனுக்கு என்ன செய்தாங்க? பரிசுத்த கிரீடம், அந்த கிரீடத்தை போட்டாங்க. அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க தெரியுங்களா? தன்னுடைய பாவத்துக்காகவும் தன் குடும்பத்தினுடைய பாவத்துக்காகவும் அந்த ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பலி செலுத்தி பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் போய் அவங்க எப்படிலாம் அந்த வேலையை செய்திருக்காங்கன்னா அதே வேலையை தான் ஆண்டவர் செய்யறார், இயேசு கிறிஸ்து செய்யறாருன்னா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அவர் பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், ரத்தம் சிந்தி மறித்து அதன் பிறகுதான் போய் அவர் என்ன செய்யறார்? அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்யறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இருந்தார். அவர் என்னன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டியாகவும் இருந்தார், மக்களை ரத்தம் சிந்தினாரு, தன் பிரதான ஆசாரியராகவும் நமக்காக வேண்டுதல் செய்யறார். அந்த லேவி ராமத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பட்ட அந்த வேதனைகள் கஷ்டங்கள். ஆனா அவங்க தேவனுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ஊழியத்தை மனதார என்ன காரணம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க துணியை மாத்தணும், அவங்க கை விரல்களை கழுவணும், அவங்க கண் இமைகளை கழுவணும், காது மடல் இப்படி எல்லாம் செய்து அவ்வளவு பரிசுத்தமா இருந்து அந்த ஊழியத்தை அந்த ஆரோன் குடும்பத்தார் லேவியர் குடும்பத்தார் செய்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதேதான் ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். எப்படிலாம் அந்த ஆசாரிய ஊழியம் செய்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார்? மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆரோன் குடும்பத்தையே என்ன செய்தாங்க? பலவீனம் உள்ளவனாகவும் அறியாதவர்களுக்கு நிர்தப்பி போனவங்களுக்கும் இரக்கம் செய்கிறவனாக இருந்தான் அவனே அந்த ஆரோன். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவாட்டுக்குட்டி எப்படி இருந்திருப்பார்னா உலகத்தினுடைய அத்தனை பாவத்தை நீக்கும்படியாக அவர் உலகத்தின் வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக மறித்தார் அப்படிங்கிற கருத்து பாஸ்டர். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதியாக இம்மானுவேல் லத்துரு ஐயா சொல்லுவாருங்க. அடுத்தது பேபி அம்மாவும் இந்த காத்திருக்கீங்க, நம்ம சுருக்கமா சொல்லிடுவோம். ஐயா நீங்க சொல்லுங்க. நான் வெகு சுருக்கமாக இருக்க போறேன். ஏன்னா ஒரு நிமிஷம் தான் கொடுக்குறீங்க, அதுக்கும் கீழே இருக்க போறேன். வந்து எல்லாம் அருமையாக போதிக்கப்பட்டது, கருத்துகள் அருமையான கருத்துக்கள் வைக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து பலியிட்டாரா? எல்லாம் அப்படிதான் நம்ம பாவங்களுக்காக பலியிட்டார்னு 2 முறை அவர் பாடம் எடுத்தும்போது சொன்னார். அதே போல இன்னொருத்தர் வந்து சகோதரர் ரவி, அவர் பேர் சொல்லு, நான் வந்து இது பண்ணல. ரவியோ இயேசு கிறிஸ்து பலி நம்முடைய பாவங்களுக்காக பலியிட்டார்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து பலியிட்டாரா? நோ. ஒரு காலம் அவர் பலி, ஏன்னா அவருடைய பாவத்தை அவர் பலியிடவில்லை, பலி ஆனார். நம்ம வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையாகணும். இயேசு நம்மளோட பாவங்களுக்காக பலி ஆனார் தவிர பலியிடவில்லை. அதை நோட் பண்ணிக்கங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், வரல. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நம்ம ஒரு குடும்பமாக நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஒருவருக்காக நம்ம வந்து இப்படி எல்லாம் சேர்ந்து படிக்கும் பொழுது ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்துக்காக இறுதியாக அம்மா பேபி அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. இயேசுவானவர் நல்ல நமக்காக முன்மாதிரியாகி வைத்து விட்டு போனார்னா அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, இரக்கம், அவர் எவ்வளவு இப்படி ஊழியம் செய்தாருன்னு சொல்லி அவருடைய குணங்கள் பிரதிபலிக்கதான் இயேசுவானவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. பிதாவானுடைய குணங்கள் நல்ல இறக்கம் உள்ளவர்களாக ஏழைகளுக்கும் எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு சௌவீனமாக யார் இருந்தாலும் அவரா இவரான்னு ஒன்றும் பார்க்கல, பட்சபாதம் இல்லாதவராய் எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுத்தாரு. வந்தவங்களை ஒருவரையும் அவர் தள்ளிவிட. அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையின் அடிமை ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரிந்து நம்மை தாழ்த்தினார். நேற்று ஏதோ ஒரு சர்ச்சில் இந்த நல்ல ஒரு பிரசங்கம் அந்த இயேசுடைய தாழ்மையை பற்றி பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளவு தூரம் அவர் தம்மை தாழ்த்தினார்னு சொன்னா மரண பரியந்தம்
அவர் யார்கிட்டையும் எதிர்த்து சண்டை போடவோ, என்ன இப்படி சொல்றீங்களே அப்படி சொல்றீங்களேன்னு எதுவுமே அவர் சொல்லல. அப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு வேணும், அப்படிப்பட்ட இரக்க குணம், அப்படிப்பட்ட அன்பு. அவர்கள் எப்படியாவது ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று அவ்வளவு பாடுபட்டார். நாம அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நம்ம சகோதரி சொன்னது போல ஏதோ அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப இருளில் இருக்கிறாங்க, இந்த உலகம் முழுசும் இருள், இதுக்கெல்லாம் அறியாமையினால அந்த விக்கிரங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நம்முடைய தாழ்மையும் பார்த்து அவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவருடைய சுபாவங்களை நாம் அணிந்து கொண்டவர்களாக ஜீவித்தால்தான் ஜீவிக்க வேண்டும். அதே போல் நம்ம சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் பெரிய ஊழியம். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க நம்ம யாரையும் குற்றம் சொல்ல நம்ம தான் அப்படிதான் செய்வோம். நல்ல இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கூட மிஸ்ஸஸ் ஒயிட் எழுதியிருக்காங்க, they use their bounties to glorify themselves. மனுஷரால் வர்ற மகிமையை தான் நம்ம அதிகமா தேடுறோமே இல்லை, ஆண்டவரால் வருகிற மகிமையை நாம தேடுறது இல்லை. ஆண்டவர் சிறிய சிறிய ஊழியத்தை கூட ஆண்டவர் என்ன செய்யறார் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் அங்கீகரிப்பார். அவர் ஒரு ஆலயத்தில் நம்ம ஒரு வேலை செய்தா கூட ஆண்டவர் சின்ன சின்ன ஊழியங்களை பாட்டு பாடுற ஊழியம், ஜெபிக்கிற ஊழியங்கள், இப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு இயேசு பற்றி சொல்றது எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில மிகவும் அருமையானது. நம்முடைய நோக்கத்தை தான் அவர் பார்க்கிறார். இன்டென்ஷன் ஆஃப் அவர் ஹார்ட் தான். என்னத்துக்காக நம்ம செய்யறோம்? நமக்கு மகிமை கொண்டதுக்காக செய்யறோமா? தாழ்மையோடு செய்யறோமா? இரக்கத்தோடு செய்யறோமா? ஏழை எளியவர்களை பார்க்காம செய்யறோமா? இதுதான் தேவன் பார்க்கிறார். ஆகவே நாம் அவரை போல இந்த உலகத்தில் நாம் ஜெயித்து அரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அவர் சாப்பிட்டாரா, தூங்கினாரா, அவருக்கு வீடும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் தேவனுடைய குமாரனா இருந்து கூட அப்படி ஒரு மாட்டுக்கொட்டையில பிறந்தார். ஏன் அவருக்கு பெரிய அரசர் மாளிகையில் அவர் பிறந்திருக்கலாமே. அவ்வளவு தாழ்மை, தம்மை தாழ்த்தினார், மரணபரியந்தம் தாழ்த்தினார். அப்படிப்பட்ட தாழ்மையான குணத்தை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க. அதுதான் தேவன் விரும்புவதும். நம்மிடத்துல இருந்து நம்ம ஊழியத்தை செய்வதற்கும் நம்முடைய முழு சரீரத்தையும் எல்லாவற்றையும் நாம் அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன். அப்படிப்பட்ட கிருபை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமே. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நாம முடிக்க போறோம். இன்னும் 2 கைகள் வந்திருக்கிறது. ஜூலியட் சகோதரி, இறுதியாக பாஸ்டர் அந்தோனி தேசையா, அடுத்து சிறு குழுவாக பிரிந்து ஜெபிக்க போறோம். அது கொஞ்சம் சீக்கிரமா நீங்க சொல்லிடுங்க. ஓகே, ஜூலியட் சகோதரி சொல்லுங்க. பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் சொல்றாரா? ஓகே, நான் தோத்துறோம் பாஸ்டர். தோத்துறோம். இல்ல ஐயா சம்பத்குமார் அவங்க சொல்லும் போது டிசைர் ஆஃப் ஏஜஸ் ஒரு எழுதியிருக்கதா சொன்னாங்க. என்னன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உயிர் தருவாரான்ற ஒரு நம்பிக்கையே கொடுக்கப்படாது இருந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாரு அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க பேசும்போது சொன்னாங்க. ஆனா சீஷர்கள் தனித்து கடைசி கால சம்பவத்தை குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க. மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் சொல்றாங்க. அப்ப உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருந்திருந்தா மனிதகுமாரன் அவர் 2வது வர்றதை குறித்து அவர் பேச முடியாது. உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும், கடைசி கால சம்பவங்கள் என்ன, உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அவருடைய உயிர்த்தெழக்கூடிய நம்பிக்கை எல்லாமே அது பிளான் ஆஃப் சால்வேஷன். அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் சிலுவையிலே மரிப்பார், 3ஆம் நாள் எழுந்திருந்து பரமேறி செல்வார், நமக்காக ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல அதை எப்படி ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரிப்பதும் 3ஆம் நாள் எழுந்திருப்பதும் திரும்ப அவர் வருவதும் ஆல்ரெடி அது அவராதான் வந்தாருக்க பிளான் ஆஃப் சால்வேஷன். அது நீங்கள் நினையாத நாளிகையிலே மனிதகுமாரன் வருவதனால் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டதுதான். அவருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. ஆமா, அப்படி ஒரு கருத்து. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் அவங்க இங்கிலீஷ்ல எழுதியிருந்தது டிசைர் ஆஃப் ஏஜஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு என்னன்னு தெரியல. அப்படிலாம் ஒரு இதே இல்ல. வேதாகமத்துல நம்ம மத்தேயுல வாசித்தோம்னா சீஷர்கள் கேக்குறாங்க, ஐயா இந்த கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் ஆலயம் உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும், அடையாளம் சொல்லுங்க. வருகை எப்பொழுது இருக்கும்னா பரமேறிய செல்ற நம்பிக்கைலாம் வருகையை பத்தி பேச முடியாது. அதுல
இல்லைங்களா பாஸ்டர்? சோ இதெல்லாம் வந்து அவருடைய அவர் எழும்புவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வார், 2ஆம் முறை வருவார். அது ஆல்ரெடி அது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கருத்தை நீங்க பரிமாறிக்கொண்டீங்க. நம்ம மறுபடியும் நம்ம வந்து எல்லாம் ஒரு குடும்பமாக கூடி இதை ஒரு தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்ததாக பாஸ்டர் அந்தோனிதாஸ் நீங்க சொல்லிடுங்க. இன்னும் நிறைய கைகள் வந்து கொண்டிருக்குது. வெள்ளிக்கிழமை நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க, நம்ம நாளைக்கு பேசுவோம். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே பாஸ்டர், ரொம்ப நன்றி. ஓகே, இமானுவேல் லத்துரையா நீங்க அட்மிட் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் தோத்திரம். இமானுவேல் லத்துரையா பேசல, நான் தான் பேசுறேன். அதாவது ஆண்டவர் வந்து சிலுவையில தொங்கும் போது அவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல சுமந்தனால பாவம் வந்து ஆண்டவரை விட்டு பிரிக்குது. அதனால பிதாவை விட்டு பிரிக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷம் சொல்றாரு, என் ஆவியை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன்கிறாரு. அந்த பாவத்தின் அழுத்தத்துல அவர் மனுஷ ரூபமாய் இருந்ததுனால அவர் சொன்னாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டீரு. அந்த நேரத்துல அவருக்கு வந்து பாவம் பிரிச்சனால இதுல இருந்து நம்ம உயிரோட எழும்புவோமான்னு அவருக்கு சந்தேகம். ஆனாலும் அந்த இது முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவியை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேங்கிறாரு. அதுதான் டிசைர் ஆஃப் ஏஜ்ல எழுதியிருக்கே தவிர நம்பிக்கையே இல்லாம போகல. அந்த பாவத்தின் அழுத்தத்துல அவர் மனுஷனாய் இருந்தனால அந்த அந்த பிரிவை அவரை கத்துறாரு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிமா. அதுக்கு நல்ல ஒரு தெளிவான காரியத்தை சொன்னீங்க. இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பிரேம்ராஜ் ஐயா, நீங்க ரொம்ப நேரம் கைத்திருக்கீங்க. ஒரு சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்றீங்க பார்ப்போம். அருமையா சொன்னாங்க எல்லாரும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர்தான் இந்த பலியாகி இந்த ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் அந்த பொறுப்பு எடுத்திருக்கலாம். ஆனா ஏன் எடுக்கலன்னு பார்த்தோம்னா, தேவதூதரும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு என்பதை லூசிபர் நிரூபிச்சுட்டான். அதனால தேவதூதர்களுக்கும் அதுக்கான தகுதி இல்லை. 2வது, இவரே சிருஷ்டிகர் என்பதால் அது நேரடியா அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் பாவமும் அறியாதவரா இருக்கிறதுனாலையும் பூரண பொறுப்பு இருக்கிற அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கு. அது யோவான் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும். அவர் அதிகாரம் பெற்றவர்கள் பிதா பரிசுத்த ஆவியானவருக்கு கூட அவங்க கூட அந்த பொறுப்பை சொந்தம் கொண்டாடல. இவருடைய நாமமே வானத்தின் கீழே பூமி எங்கும் இவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டது அப்படின்றது எல்லாம் நம்ம பாக்குறோம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் இருக்காரு. அதுக்கடுத்து தாவீதின் சந்ததியில அவர் வர வேண்டிய அவசியம் என்ன என்றால், ராஜரிகமும் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு முன்குறித்தே அவரு தாவீதுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சந்ததியில சிங்காசனம் ஆளத்தக்கதாக ஒரு விளக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது அவருடைய சந்ததியை பொறுத்து சொன்னாலும் கூட அதுல இவர் வரப்போறாருன்ற ஒரு நீண்ட நெடிய தீர்க்க தரிசனுடைய வெளிச்சமா அதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் ஆசாரித்துவம் பெறணும்னா ஐயா நல்லா அது தெளிவா சொன்னாரு, சம்பத்குமார் ஐயா. நம்ம அவர் வந்து பிதாவுக்கு சமமானவரா இருந்தாலும் கூட இங்க பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாலும் கூட, நான் பிதாவுடைய குமாரன் சொல்லிட்டு அகங்காரம் எல்லாம் சுத்தாம எனக்கு ஒன்னும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பாவம் அறியாதவன் அப்படின்னெல்லாம் அவர் சொல்லாமல், அவரு பிதாவுக்கு குமாரனாவே இருந்தாலும் கூட கடமைகளை செய்யணும் போது நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம முத்திரிக்கப்பட்டாலும் கூட அவர் சொல்லுகிறதை செய்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்தாதான் அவருக்கு அடுத்த காரியங்களை செய்யத்தக்க ராஜரீகத்தை நம்ம பெற முடியும்ன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ பாஸ்டர். சரிங்க, ரொம்ப நன்றி. நம்ம சாட் பாக்ஸ்ல பாருங்க. சாட் பாக்ஸ்ல வந்து ஐயா நம்ம டேவிட் சம்பத்குமார் ஐயா ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கிறாங்க. டிசைர் பேஜஸ் 753 இருந்து போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அங்கிருந்து தான் படித்திருக்கிறாங்க என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவருமே ஒரு நல்ல ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டோம். மனிதர்களுக்கான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மிக தெளிவாக படித்துக் கொண்டோம். படித்துக்கொண்ட இந்த பாடத்துல இன்னும் அதிகமான கருத்துகள், கேள்விகள் இருந்தால் தயவாய் வெள்ளிக்கிழமை நம்ம அவற்றை கொண்டு வந்து மறுபடியும் நாம் தியானிக்க போகிறோம். இதில் கலந்து கொண்டு திரு நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு பாடத்தை எடுத்துக் கொடுத்த அன்பான ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதே போல நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வேத பாடங்களை நடத்த வேண்டும் என்றால் தயவாய் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு நபர் 2 நபர் நடத்துகிறதல்ல, எல்லாரும் இணைந்து நடத்துகிற ஒரு அன்பான ஒரு தாழ்மையான நிகழ்ச்சி. ஆகவே உங்களுடைய கருத்துகளையும் விமர்சனங்களையும் வரவேற்கின்றோம். நாம் இன்னும் அதிகமாக ஒன்றாக இணைந்து
இந்த நிகழ்ச்சியை தேவனுடைய நாம மகிமைக்காக மட்டும் நடத்த ஆண்டு நம்மை கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கலந்து கொண்ட எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. யூடியூப், ஃபேஸ்புக் மூலம் பார்த்து கேட்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது நாம் சிறு குழுவாக பிரிந்து செல்ல போகிறோம். நமக்காக அன்பான சகோதரி பிரியா அனித் அவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் சிறு குழுவாக நமக்கு பிரித்து விட்டு ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு ஒரு சில புதிய குடும்ப விசுவாச பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வருக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுக்கான ஒரு நற்செய்தி. இந்த உலகளாவிய ஓய்நாள் பள்ளி பாடம் இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி சரியாக இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்திய நேரம் இரவு 8 மணியை கணக்கிட்டால் உலக தமிழர்களோடு ஒன்றாக இணைந்து ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை படிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் இணைந்து கொள்ள நம்முடைய மீட்டிங் ஐடி 8225264903. நம்முடைய வாட்ஸ்அப், சிக்னல், டெலிகிராம் எல்லா வலைத்தளங்களுக்கும் ஒரே நம்பர் தான். +91 85519111209. நம்முடைய இமெயில் ஐடி tamilsabbathschool@gmail.com. நம்முடைய வெப்சைட் tamilsabbathschool.com. இவற்றை எல்லாம் பயன்படுத்தி உலக தமிழர்களோடு ஒன்றாக இணைந்து ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்துல நாம் அனைவருமே விசேஷ விண்ணப்பங்களுக்காக கடந்து போறோம். இன்னைக்கு 5 விண்ணப்பங்கள் இங்க இருக்கிறது 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். இந்த காரியத்துல நம்ம பாருங்க, இந்த பாஸ்டர் ஆல்பர்ட் சகரியாவுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய உலகளாவிய இந்த தமிழ் ஊழியத்துல இந்த அம்மையருடைய புஸ்தகத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த அன்பான போதகர் பாஸ்டர் ஆல்பர்ட் சகரியா இன்றைக்கு மிகவும் தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மிக ஒரு ஆபத்தான நிலையில இன்றைக்கு மருத்துவமனை இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நம்ம அனைவருமே பாஸ்டர் ஆல்பர்ட் சகரியா அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஓசூர்ல நல்ல ஒரு தமிழ் திருச்சபையின் போதகராக இருந்து வல்லமையாக ஊழியத்தை செய்து அநேக இடங்களில நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறவர்கள். இன்றைக்கு அவர்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அதே போல மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஆசீர்வாத அம்மாவுக்காக ஜெபிப்போம். அவர்களும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இங்க இருக்கிற மற்ற விண்ணப்பங்கள் எல்லாம் பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இந்த உலகளாவிய நாள் பள்ளிப்பாட குடும்பங்களுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை அன்பான சகோதரி பிரியா அனித் கையில கொடுக்கின்றேன். அவர்கள் நமக்கு இந்த சிறு குழுவை வழிநடத்துவார்கள். தேங்க்யூ பாஸ்டர். நம்ம ஜபத்துக்கு கடந்து செல்வோம். குரூப் வைஸ் லீடர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஐயா பெஞ்சமின் அங்கிள் நீங்க லீட் பண்ணுறீங்க. 2வது குரூப் வந்து தம்பி ஜோஷுவா நீங்க லீட் பண்ண போறீங்க. 3வது குரூப் வந்து சிஸ்டர் ஜெபசெல்வி அசாரியா நீங்க லீட் பண்றீங்க. 4வது குரூப் வந்து சிஸ்டர் ரஞ்சிதம் கிஸ்கு நீங்க லீட் பண்ண போறீங்க. 5வது குரூப் வந்து சிஸ்டர் ஜீன் சஹார் நீங்க லீட் பண்றீங்க. 6வது குரூப் வந்து சிஸ்டர் ராணி அக்கா நீங்க லீட் பண்றீங்க. 7வது குரூப் வந்து சிஸ்டர் சுஷீலா RS நீங்க லீட் பண்ண போறீங்க. அதே மாதிரி உங்க பர்சனல் ப்ரேயர்ல லீனா ராவ் அவங்களுக்காக கூட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க கூட கேன்சர்னால 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஒன்னும் பேபி சிஸ்டர் பேபி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ரூம்ஸ் ஓபன் பண்ணி விடுறேன். சரி, மெயின் குரூப்ல இருக்கவங்க என் கூட சேர்ந்து நம்ம ஜப செய்யலாம். மெயின் குரூப்ல லாத்தூர் அங்கிளும் ஞானசிகமணி ஆண்டி இருக்கிறீங்க, நம்ம பாஸ்டர் இருக்கிறீங்க. நம்ம ஜபத்துக்கு கடந்து செல்வோம். லாத்தூர் அங்கிள் அன்மியூட் பண்ணுங்க அங்கிள். ஓகே, எஸ் அங்கிள். சரி அங்கிள், நீங்க வந்து கோவிட், ஒமிக்ரான், இந்த வேர்ல்ட் பேண்டமிக் சிச்சுவேஷனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா, மலேசியா. ஓகே ஓகே ஸ்ரீலங்கா, மலேசியா ஸ்பெஷல். ஓகே, எங்க ஜெபங்களுக்கு
பதில் அளிக்கிறவரும் எங்கள் பேரில் தயவுள்ளவருமான எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, இதோ இந்த மாலை வேளையிலே அல்லது சில இடங்களில் காலை வேலை, மதிய வேலை, இவைகள் பலதரப்பட்ட நாடுகளில் நாங்கள் கூடினாலும் ஒரு மனதாக எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்மண்டை வந்து சேரும்போது அவைகள் எவ்வளோ வல்லமை மிக்கது என்று நாங்கள் அறிவோம். நீர் எங்களே ஒரே நேரத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையிலும் இம்மட்டும் செய்து வருவதற்காக உம்மைக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் கர்த்தாவே. இந்த கடந்த இரவு எங்களை பாதுகாத்து இந்த பகலையும் காண செய்தபடி கிருபை செய்திருக்கு. இந்த கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவும், நல்ல உம்முடைய ஆசாரியத்துவத்தை குறித்து நாங்கள் படிக்கவும், நீர் எங்களுக்கு செய்த தியாகத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும் கொடுத்த இந்த கூடுதலான நல்ல போதனைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கேட்டால் கொடுக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கேட்கிறோம், கடந்த நாட்களில் கேட்டோம், நீர் கொடுத்தீர். இப்போதும் கேட்கிறோம், நீர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு மண்டை வருகிறோம். இதோ கொஞ்ச நாள் பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் எங்கள் சபைகளிலும் சரி, வெளியிலும் சரி, தெய்வமே அவர்கள் கூக்குரலுக்கு நீர் இறங்கி கடந்த நாட்களில் நீர் அவர்களுக்கு பதில் அளித்தது போல இந்த வேலையிலே ஆஸ்பத்திரியிலிருந்தும் மற்றும் வீடுகளிலிருந்தும் உம்மை நோக்கி கெஞ்சுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீத்தாமே தயவாய் இறங்கி உம்முடைய அவர்களால் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். அதே போல இந்த ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த ஊர்களில் எதுவுமே அந்த வேரியண்ட் அதிகமாக ஒமிக்ரான் என்ற வேரியண்ட்டும் இன்னும் நோவோ கோவிட் என்ற ஒரு புதிய கிருமியும் வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இதுவுமே எது இருந்தாலும் நீர் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட வியாதியெல்லாம் நீர் சுகப்படுத்தியிருக்கிறீர். முடியாத காரியத்தை நீர் முடியும்படி கிருபை செய்திருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு இப்பேற்பட்ட தெய்வம், இப்பேற்பட்ட இரட்சகர் இருக்கிறபடியால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா பாரத்தையும் உண்மையிலே நாங்கள் வைத்து வைத்து உம்மோட சொல்லுக்கும் உம்முடைய கற்பனைக்கும் கீழ்ப்படையும் போது நீர் எங்களுக்கு இறங்குகிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய கிருபாசண்டை சேரும்படி கிருபை செய்திருக்கிறீர். நன்றி கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்க வல்லவர். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாச ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். தெய்வமே, நீர்த்தாமே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்குமாறு எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகவும் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ அங்கிள். காட் பிளஸ் யூ. ஆன்ட்டி இருக்கிறீங்களா? ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க 3வது பாயிண்ட்காக பிரேயர் பண்றீங்களா? ஓ மிஸ்ஸஸ் விஜயகுமார், மிஸ் ஆண்டனி. எஸ் ஆன்ட்டி, எஸ் ஆன்ட்டி. ஓகே, அந்த 3வது இருக்கிற எல்லாருக்காகவும் இல்ல? ஆமா ஆன்ட்டி, எல்லா பேருக்காக பிரேயர் பண்ணுங்க. ஓகே. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமான அன்பு நிறைந்த பரமபிதாவே, இதோ இந்த பாவிகளாகிய நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக கூடி ஆண்டவரே இந்த நேரத்தில் உமது பாத தண்டை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு இம்மட்டும் நீர் செவி கொடுத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இன்னும் அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, விசேஷமாக மிஸ்ஸஸ் விஜயகுமார், மிஸ் ஆண்டனி இவர்கள் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலும், பிரதர் மேத்யூ கிட்னி ப்ராப்ளம், அண்ட் மிஸ்ஸஸ் சுதா கோவிட், ஆசை தம்பி ஹெல்த் இஷ்யூஸ், அண்ட் லீனா கேன்சர். ஆண்டவரே, உலகத்தில் பல வியாதிகள் ஆண்டவரே. சாத்தான் கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக வியாதிகளை கொடுத்து அவர்களை அதைரியப்பட வைக்கிறான். ஆண்டவரே, எது வந்த போதிலும் அவர்கள் உம்மை பற்றி கொள்ளவும், உண்மையில் வைத்த விசுவாசம் எந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு குறைந்து போகாமல் இருக்கவும் ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதை நீர் அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள கிருபை செய்தரலாம். ஆண்டவரே, நீர் அநேகருக்கு சுகத்தை தருகிறீர், அநேகருக்கு சுகம் இல்லை. ஆண்டவரே,
உம்முடைய சித்தம் எது என்று நாங்கள் அறியோம், நீர் அறிவீர் ஆண்டவரே. எதுவாய் இருந்தாலும் எங்களுடைய விசுவாசம் உண்மையில் குண்டி போகாமல் இருக்க கிருபை செய்யும். நீர் எதை செய்தாலும் அது எங்கள் நன்மைக்காக செய்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்துடலாம் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ 2-3 பேர் கூடி உமது நாமத்தினாலே கேட்பது எதுவா அதை நீர் உமது நாம மகிமைக்கென்று தருவீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் நீர் தொட்டு ஆண்டவரே, உமது நாம மகிமைக்கென்று நல்ல காரியங்களை நாங்கள் கேள்விப்படவும் உமக்கு நன்றி ஏற்றலான ஸ்தோத்திரம் செலுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கழுவி சுத்திகரித்தரலாம். நாங்கள் படிக்கும் பாடங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய புதிய வெளிச்சத்தை கிடைக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் அபியாசிக்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் ஆண்டவரே உம்முடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களது சொல் செயல் எங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க கிருபை செய்யும். உலகத்தோடு உலகமாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்த மக்களாக மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்கிற பிள்ளைகளாக விளங்க கிருபை செய்யும். இதோ இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் இந்த சாபத் ஸ்கூல் மீட்டிங்ஸ் நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களோடும் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருத்தரோடும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவரே. இந்த இரவிலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நிதிரை தாரும். பகலில் இருக்கிறவர்கள் அவர்கள் வேலையை செய்வதற்கு பலத்தை கொடுத்துடலாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆன்ட்டி, காட் பிளஸ் யூ. ஞானசிகமணி ஆன்ட்டி, ஒரு நிமிஷம் ஆன்ட்டி அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஆன்ட்டி, 4வது பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா ஆன்ட்டி? 4th பாயிண்ட்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாத இரக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவியலாய் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் தப்பிதங்களை தயவாக மன்னித்து கிருபையாக எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்ல அருமையான சத்திய வசனங்களை ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி ஆண்டவர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் படித்தோம். நன்றி கர்த்தாவே. அந்த பாடத்தை நடத்தின சகோதரர் சம்பத்குமாரை ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே மன சஞ்சலத்தெல்லாம் நீக்கி சமாதானத்தோடு வாழத்தக்கதாகவும் அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட ஜெபத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, போதகர் ஜெய செல்வத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய ஊழியத்தை நிதாமை மட்டும் ஆசீர்வத்து தயவுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவரை ஆசீர்வத்து வழிநடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிரியாணிட்டுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க சேர ஊழியத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. ஐயா துணையாவுக்காகவும் அவர் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யற வேலையிலும் போயிட்டு வரத்திலும் அவங்க ஊழியத்தை உங்களுடைய கரம் பொருட்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்துல இருக்கிற ரஞ்சிதம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களே நீதாமே ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஜெபி கேட்டுக்கொண்ட எலிசபெத் அவங்களுடைய கணவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. என்ன வியாதியோ கஷ்டமே எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் உடைய கிருபினால அவங்களும் விசுவாசத்தோடு ஜெபி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிஸ்ஸஸ் கோயில் பிள்ளை ஆண்டவரே, அவர்கள் பலவீனமான அந்த வயதான காலத்திலே அவர்கள் சுகவீனமா இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு நீர் தாங்க வேணும். அவர்களுக்கு தாங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தர வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. சுரேஷ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுரேசனுடைய காரியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். உனக்கு சித்தம் இருந்தாலும் அவனை எழுந்து நடந்து உடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீர் உனக்கு உதவி செய்ய வேணுமாய். மற்ற யாராவது அவங்களுக்கு உதவி செய்ய நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரியங்காவுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களும் என்ன சுகவேணும் எங்களுக்கு தெரியாது சுவாமி. அந்த மகளையும் நீதாமே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மிஸ்டர் சுரேஷ் ஆண்டவரே, அவங்களுக்கு டியூமர் இருக்குன்னு சொல்லப்படுகிறது கர்த்தாவே. அந்த மகனை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நல்ல சிகிச்சை கிடைக்கத்தக்கதாகவும் டாக்டர் நர்ஸுங்கள் கண்களை தயவு எடுத்து நல்லபடியாக அந்த சிகிச்சை கொடுக்கப்பட நீ உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பேபிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ரொம்ப சீரியஸாக உடம்பெல்லாம் வீங்கி ஆண்டவரே அவருடைய இருதயத்திலும் லங்ஸ்லையும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே ரொம்ப செலவாகும்னு சொல்லி ரொம்ப அழுது
அழுது கொண்டிருக்காங்க கர்த்தாவே. திருமணமாகாத பிள்ளை ஆண்டவரே, அவளுக்கு நீர் தாமே உம்முடைய கிருபினாலும் இரக்கத்தினாலும் தயவுனாலும் அவளுக்கு நல்ல சுகத்தை தர வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் கர்த்தாவே. பிரதர் அருணுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாது சுவாமி. அவர்களை நீர் தாமே சுகப்படுத்தி எல்லாரும் உடைய ஆண்டு நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க உதவி செய்ய சுவாமி. பாஸ்டர் ஆல்பர்ட் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். சிறந்த ஊழியத்தை செய்த மகன் ஆண்டவரே, எத்தனையோ இறஞ்சு அம்மையாருடைய புத்தகங்களை தமிழ் வடிவமெடுத்து எத்தனை மக்களுக்கு கொடுத்து அவனுடைய ஊழியத்தை செய்த மகன் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உங்களுடைய கருத்தினால் அவரை தொட்டு சுகப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை இரக்கம் தயவு அந்த குடும்பத்தோடு இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் வரை காயத்தமுள்ள அப்படியெல்லாக ஜீவிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கள். பாவங்களை மன்னி இயேசுவின் மூலம் வேண்கூறும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆன்ட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூமா தேங்க்யூமா. 2 நிமிஷத்தான் இருக்கு, God நான் bless. ப்ரேயர் பண்ணிடுறேன். வேற ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கா? சரி, அப்படி இல்லைன்னா நான் ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். Dear mighty Father, we thank you for this beautiful time that you have given, Father. We praise you, worship you, and give glory to your name, Lord Father. King of kings and Lord of lords, Lord Father, from morning till now you have led us according to your will, Father. We thank thee, Lord Father. Yes, my Father, we are sinners, Lord Father, but still you have said that you are our friend, Lord Father. We thank thee for such a great love that you have shown to us, Lord Father. Yes, my Father, from that heavenly kingdom, Lord Father, from that throne you came down for our sins, Lord Jesus, Father, and you shed your blood for us, Father. We thank thee for that, Lord Father. Let not that blood be wasted, Lord Jesus, Father. Help us so that we can make that blood used for your purpose more and more, Lord Jesus, Father. Yes, my Father, at this time I keep all the prayer requests into your hands which has been prayed for, Lord Father. I especially keep all the Sabbath school members, Zoom members, YouTube, Facebook, audio members into your hand, Lord Father. You bless them and guide them, Lord Father. Be with them, Lord Jesus, Father. Whatever is their desires, their burdens, Lord Father, you remove everything in Jesus' name, Lord Father. Take care of them, Lord Father. If we pray for Pastor Jay Selva and his family, Lord Father, as they lead the Sabbath school, let your Holy Spirit lead them and guide them, Lord Jesus, Father. Bless his ministry, Lord Father. Bless his work that he does, Lord Father. Dear Jesus, we also keep Ravi, Anna, Chandra, Auntie family into your hands, Father. Bless them and guide them and lead them in your ways, Lord Father. Bless all the members, Lord Father. Yes, my Father, those are sick, poor, and needy, be with them and guide them. Thank you for answering all our prayers. We submit this time and the further moments into your hand. Lead us and guide us according to your will, for we ask this few mercies. In Jesus' holy name I pray. Amen. ஆமென் ஆமென். ரொம்ப நன்றிக்கா. இந்த மெயின் குரூப் எங்க வழிநடத்தினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரிந்து சென்று ஜெபித்துக் கொண்டிருக்க வரும் வரைக்கும் ஒரே ஒரு பாடல் வரியை கேட்போம். இந்த நாளிலே விசேஷ விதமாக ஒரே ஒரு பாடல் வரியை கேட்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் உங்களுக்காக இதோ வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
நாம் ஜெபித்த எல்லா விண்ணப்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே விசேஷ விதமாக இன்றைக்கு அன்பான போதகர் ஆல்பர்ட் சகரியா அவர்களுக்காகவும் அன்பான அம்மா இவாஞ்சலின் ஆசீர்வாதம் அவர்களுக்காகவும் விசேஷ ஜெபத்தை நம்ம எடுக்க போறோம். நம்மத்திலே இருக்கிற அன்பான அக்கா ஜீன் சாகர் அக்கா முதலாவது ஜெபத்தையும், இரண்டாவது ஜெபத்தை பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா நீங்க இரண்டாவது ஜெபத்தை எடுத்து ஆசீர்வாத ஜெபத்தை எடுக்கும்படி அன்போடு கேட்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, வானாதி வானங்களில் வீற்றிருந்து மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். எங்களை இம்மட்டும் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து காத்து கொண்டு வந்த உமது பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே அடியலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கிருபை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே சுகவீனமாக இருக்கும், ரொம்ப சீரியஸாக இருக்கும் பாஸ்டர் ஆல்பர்ட் சகரியாவும் உம்முடைய சமூகத்தில் மறுபடியும் படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தினால் அவரை தொட்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே, அவருக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே போல ஆண்டி எவாஞ்சலின் ஆசீர்வாதத்தையும் உமண்டே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அடியாளோடும் கூட இருந்தர்களும் உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்து மினிஸ்டர் பண்ணும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவர்களையும் நீர் தொட்டு உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் இந்த ஜூம் வழியாக நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே உமக்கு தெரியும், நீர் அவர்களோடும் கூட இருந்து ஆண்டவரே அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்தும் பாஸ்டர் ஜெயசெல்வன், பிரதர் ரவி, சிஸ்டர் பிரியா, சிஸ்டர் சுகந்தி, இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு மெம்பர்ஸ் ஆண்டவரே, இதில் டீச் பண்ணும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தருளும் ஆண்டவரே. இன்று பாடம் நடத்திய பிரதர் டேவிட் சம்பத்குமார் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நீரை மட்டும் தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு, அநேக ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். எங்களையும் பரிந்து பேசும் ஜனக்கூட்டமாக காத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெப வீராங்கனைகளாகவும் வீரர்களாகவும் எப்பொழுதும் தொடர்ந்து பரிந்து பேசவும் ஆண்டவரே. விசுவாசத்தில் வெல்லப்படவும் ஆண்டவரே. நம்பிக்கையாக எப்பொழுதும் உமது வரைக்காக ஆயத்தப்படவும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏற்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஃபர்ஸ்ட் உங்க மைக் அன்மியூட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். ஜெபிப்போம். எங்கள் அன்பாய் வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய பாத்தாண்டில் வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர், ஆனாலும் கேளுங்கள் என்பதாக சொன்னபடினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இதுகாரம் நாங்கள் கேட்ட காரியங்கள் அநேகவற்றிற்கு நீர் பதில் அளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்ல. இந்த வேலையில விசேஷமாக எங்களுடைய சகோதரன் ஆல்பர்ட் சகரியாவுக்காக வருகிறேன் ஆண்டவரே. இது அவர் அதிகமாக நோய்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு வருந்துகிறோம். அவருடைய வசனம் சத்தியமானது அநேகர் போக வேண்டும் என்பதாக மொழிபெயர்ப்பு செய்து உம்முடைய சத்தியத்தை வெளியிட்டிருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது போன்ற சகோதரன் இன்னும் கூட ஆண்டவரை உம்முடைய ஊழியம் செய்ய வேண்டும், நீடித்த நாட்களாக அவர் இருக்க வேண்டும் என்பதாக வாஞ்சிக்கிறோம். உம்முடைய சித்தம் அவர் பேரில் நிறைவேறுவதாக. அவரை நீர் தொடும் ஆண்டவரை. சற்று முன்பு என்னுடைய சகோதரி ஜெபம் செய்தது போல உம்முடைய தூய இரத்தத்தினால் அவர் கழுவும் ஆண்டவரை. அதுவே மருந்தாக இருக்கட்டும் சுவாமி. டாக்டர்கள் செய்யக்கூடாத காரியம் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறேன். எனவே நீர் ஒரு சொன்னால் போதும் ஆண்டவரே, அவர் பூர்ண அடைய வாய்ப்பு உண்டு. எனவே அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினர், உறவினர், அனைவரையும் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே.
இதோ நாங்கள் சித்தமானால் மிக விரைவிலேயே இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே அவர் குணமானார் என்று கேட்கத்தக்கதாக செய்தியை நீர் எங்களுக்கு அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த வேலையிலே சுவாமி மறுபடியும் அவரை உமக்கு ஒப்படைக்கிறோம். நீர் நாம் அவரை பார்த்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உம்மால் ஆகும் தேவனே, உலகத்தில் இருந்தபோது நீர் நோயாளிகளை குணமாக்கி மருத்துவ உயிர்த்தல் பெருக்கிற வல்லமையில தேவனாக இருந்து இப்போதும் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் அதை உணர்கிறோம். இந்த வேலையில சுவாமி இந்த நிகழ்ச்சியை நல்ல நிகழ்ச்சியை நடத்தி வருகிற உம்முடைய தாசர்களாகிய பாஸ்டர் ஜெயசெல்வன், அடுத்தபடியாக என்னுடைய அன்பு சகோதரன் ரவி, சந்திரம்மா, சுகந்தி மற்றும் பிரியா ஆகிய சகோதரிகளையும் ஆண்டவர் இன்னும் இவர்களுக்கு உதவியாக இருந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிற பாஸ்டர் அந்தரிதாஸ் போன்ற சகோதரர்கள் அனைவரையும் கூட ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பாரும். அவளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரை. இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக போய் கொண்டு இருக்கிறது. இதை தடை செய்ய பிசாசானவன் முயற்சி செய்வான். ஆனால் அவனுடைய முயற்சிகள் தகர்த்தெறிய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஆசிரியர்களுக்கு இதனால் இன்னும் அநேக பேருக்கு சத்தியம் போதக்கதாகவும் ஆண்டவர் சித்தமானால் இந்த சத்தியம் அநேகரும் போனது மட்டுமல்ல, உங்களுடைய வருகையும் சீக்கிரமா இருக்க வேண்டும் என்று வாங்கிக்கிறோம். இன்னும் எங்களுடைய அறிவு இடத்தினால ஞாபக குறைவினாலே கேட்க மறந்திருக்கிற யாவற்றையும் கூட ஒரு பொற்பாதத்தில் வைக்கிறோம். எனவே ஆண்டவரே, இந்த ஜெபம் கேட்கத்தக்கதாக எங்களுடைய பாவங்களை மீறுதல்களை மன்னித்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக ஜீவனை விட்ட எங்களுடைய கர்த்தரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரவப்பிதாவே. ஆமென். ஆமென். என் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் வழிநடத்துதலும் இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து மக்களோடும் நடத்துகிறவர்களோடும் நோய்பட்டு உடைய உதவிக்காக எதிர்பார்க்கிற மக்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த ஒரு நாள் நம் அனைவருக்குமே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருந்தது. நல்ல ஒரு பாடத்தை படித்தோம், ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிறோம். நாளைய தினத்தில நல்ல ஒரு பாடத்தை நாம் படிக்க போறோம். நாளைய தினத்தில நாம் படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்ற பாடத்தை படிக்க போறோம். ஜப்பான் நாட்டிலிருந்து அன்பான சகோதரர் பிரதீப் பழனி அவர்கள் நமக்கு பாடத்தை எடுக்க வராங்க. ஆகவே நாம் அனைவரும் சீக்கிரமாய் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனமார்ந்த நன்றி. நல்ல பாடத்தை எடுத்து அன்பான ஐயா எல்டர் டேவிட் சம்பத்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. யூடியூப், ஃபேஸ்புக் ஆடியோவாக பார்த்து கேட்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கர்த்தர் சித்தமானால் நாம் மறுபடியும் ஒன்றாக இணைந்து வேத பாடங்களை படிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் காலை, மாலை, இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மை அனைவரையும் பாதுகாப்பு.